வேதத்தை வாசிப்பதனாலே, பைபிளை நீங்கள் வாசிப்பதனாலே நமக்கு அறியாததும் நமக்கு எட்டாததுமான அநேக விஷயங்களே கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வழியாய் வெளிப்படுத்துகிறார். இதை நீங்கள் வேதத்தை வாசிப்பது மட்டும் கிடையாது. அநேகர் வேதத்தை வாசிக்கிறாங்க, ஆனால் வேதத்தை நீங்கள் சொல்லலாம், வேதத்தை நான் தினந்தோறும் வாசிக்கிறேன், ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் எனக்கு கிடைப்பதில்லை, சில காரியங்களுக்காக எங்களுக்கு எந்த விதமான அதில் இருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு கிடைப்பதில்லை, ஆனால் வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதற்கு மிக ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை கர்த்தர் வேதத்தில் வைத்திருக்கிறார். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுதே கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஏன் அப்படி பேசலை, அதற்கு என்ன காரணம், அதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு மற்றவர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பார்க்குற மிக முக்கியமான காரியம், சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் எப்படியாய் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவானான். பிளஸட் மேன். யாரா? கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பது முக்கியம் கிடையாது. அநேகர் வேதத்தை வாசிக்கிறாங்க, அநேக மதத்தார் வேதத்தை வாசிக்கிறாங்க, மற்றவர்கள் கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்களும் வேதத்தை வாசிக்கிறாங்க. ஆனால் எப்படி வாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் இங்கே சொல்கிறாரு. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தை பிரியமாறு, எப்போ எனக்கு அந்த வசனத்தை நான் வாசிப்பனோ என்று ஆவலோடு கூட காத்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே, அந்த வசனத்தை எப்போ வாசிப்பேன், எனக்கு ஒரு நேரம் கிடைக்குமா என்று தேடி அந்த நேரத்தில் அந்த வசனத்தை வாசிப்பதற்கு ஓடி வராங்க பாருங்க. அந்த வசனத்தை வேதத்தை நான் திறக்கணும் என்ற அந்த ஒரு ஆவலோடு கூட இருக்கிறவங்களுக்கு, பிரியமாய் இருக்கிறவங்களுக்கு, நீ வேதத்தில் வாசிப்பது முக்கியம் கிடையாது. வேதத்தின் மேல் நீங்கள் பிரியமாய் இருந்து அந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது, டிலைட்டட் என்று நம்ம இங்கிலீஷில் இருக்கோம், அந்த வேதத்தின் மேல் நாம் பிரியமாக இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அந்த வேதத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா வசனம் உங்களோடு கூட பேசும். அந்த வசனம் ஜீவனுள்ள வார்த்தை. அநேக காரியங்களை நீங்கள் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்ள முடியும். நீர்க்கால்கள் ஓலமாய் நீங்கள் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இது வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு காரியம். ஆகவே நீங்கள் வேதத்தை வாசிப்பது முக்கியம் இல்லை, பிரியத்தோடு கூட வேதத்தை வாசிக்கணும், அன்போடு வேதத்தை வாசிக்கணும். என் தேவனோடு நான் பேசுகிறேன் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வேதத்தை வாசிங்க. நீங்கள் அறியாத காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். God bless you. Amen.